புற ஜாதிகள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறான். புற ஜாதியான் தேவனை பற்றி அறியாதவன் தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறான். யார் காரணம்? யார் காரணம்? ஊழியக்காரர்களும் நீங்கள் தானே காரணம். காரணம் நீங்க தானே. பணத்துக்கு பின்னாடி போகிற பண பிசாசு பிடித்த ஊழியக்காரர்களை கேளுங்கள். பணப்பை பிடித்து பணத்துக்கு பின்னாடி போகிற ஊழியக்காரிகளை கேளுங்கள். உங்களுக்காக தான் வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கேட்டா கடிந்து கொண்டு உபதேசிக்காதீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆவியானவர் ஒருவனுக்குள் வருவார் என்றால் ஆமென், அவனால் அவரை தூசிக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீங்கள் எந்த ஆவியை பெற்றீர்கள்? தேவனால் வந்த ஆவியை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏத்தியரை போல, எபூசியரை போல, அந்த பெரிசியரை போல இருக்காதீர்கள், கானானியரை போல இருக்காதீர்கள். தேவனுக்கு உகந்தவர்களாயிருங்கள், தேவனுக்கு பிரியமாய் நடங்க. இங்க எவ்வளவு தந்திரமா யோசனை பண்ணிட்டு வர்றாங்க. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில நடத்த பலவித அற்புதங்களை நாங்க கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இங்க யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். யோசுவாவும் நினைக்கிறாரு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க போல ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நாட்கள் அதான் நடக்குது. கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள். அப்படியா? கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஊழியக்காரர்கள். எந்த ஊழியக்காரன் இப்ப அப்படி இருக்கான்? எந்த ஊழியக்காரன் இருக்கிறான்? பாடல் எழுதுகிறதுக்கு தான் இன்னைக்கு ஊழியக்காரன். ஆசீர்வாத பணத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த நாட்கள ஊழியக்காரன். பரிசுத்தத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை ஊழியக்காரன் இருக்கிறான்? ஒரு சில ஊழியக்காரர்கள் தன் ஜீவனையும் பாராமல் தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தருக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் சொற்பமும் அற்பமும் ஆயிருக்கிறார்கள். ஆனால் செழிப்புக்கு பின்னாடியும் பணத்துக்கு பின்னாடியும் ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியும் பொருளாசைக்கு பின்னாடி போற ஊழியக்காரர்களே, எச்சரிப்படையுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இல்லாவிட்டால் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். கவனம் தேவை. கோடான கோடி ஆத்துமாக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சீரழித்து பிசாசின் தூதர்களே, மனம் திரும்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அந்த மனிதர்கள், ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டுதான் பிசாசின் கூட்டங்கள் உள்ளே வருகிறது. யோசுவாவும் ஐயோ தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பாதரட்சைகள் பழையதாய் போய்விட்டது. அவர்கள் உடுத்திருக்கிற வஸ்திரங்களும் பழையதாய் இருக்கிறது. அவர்கள் திராட்சை துருத்திகளை